इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஏதாவத்பர்யந்தம் அதாவது இதுவரைக்கும் நாம என்ன பாடம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டேன்னா, லக்ஷதாவச்சேதக சமணீய தத்துவம் அசாதாரணத்துவம், அதாவது அசாதாரண தர்மஹா லக்ஷணம், லட்சியத்துல இருக்கக்கூடிய அசாதாரண தர்மம் எதுவோ அதுதான் அந்த லட்சியத்துக்கு லட்சணமாகும். அசாதாரணத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, லட்சியதாவச்சேதக சமணீய தத்துவம் அப்படின்னு சொன்னா, இந்த லட்சியதாவச்சேதக சமணீயதமாக ஆகக்கூடிய இந்த சாஸ்திராதி மத்தங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா, கவேதர பேதத்தை நமக்கு அனுமானம் பண்ணி கொடுக்கும். அதாவது கவேதரஹா கௌஹு ந அப்படின்ற ஒரு ஞானத்தை நமக்கு ஏற்படுத்தும். கவேதரஹா மகிஷாதிஹி கௌஹு ந அப்படின்ற ஒரு ஞானத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இல்ல கௌஹு கவேதரஹா ந அப்படின்ற ஒரு கவேதர பேத ஞானத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுல அனுமானங்கள்லாம் பார்த்தோம். சாஸ்திராதிமத்துவம், கவேதர பேத அனுமாபகம், கோத்வ சமணீய தத்துவா அப்படிங்கிற அனுமானம். இந்த அனுமானத்தினால கோத்வ சமணியத்தமான சாஸ்திராதி மத்வத்துக்கு கவேதர பேத அனுமாபகத்துவம் சித்திக்கிறது அப்படின்னு இந்த அனுமானத்தினால கிடைக்கிறது. அந்த அனுமானங்கள்ல வியபிச்சார சங்க பண்ணி அதை வாரணம் பண்றதுக்காக வியாவிருத்தி பின்னத்துவம், அபிதேயத்வாதி பின்னத்துவம், இதெல்லாம் விசேஷணங்கள் அந்த அனுமானங்கள்ல போடணும் அப்படின்ற விசாரங்கள் நாம் பார்த்தோம். அதாவது லட்சணத்தினுடைய பிரயோஜனம் வியாவிருத்தி ஞானம், இதர பேத ஞானம் லட்சணத்தினுடைய பிரயோஜனம் அப்படின்ற பட்சத்துல நாம சிந்தனை பண்றோம். இப்போ இன்னைக்கு பாடம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டேன்னா, சாஸ்திராதிமத்துவம் கோஹோ லட்சணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் வந்தது? கௌஹு கவேதர பின்னஹா அப்படின்ற ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த லட்சண ஞானத்தினால வேற ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்றான். என்ன பிரயோஜனம் அது? வியவஹார, அதாவது சாஸ்திராதிமத்துவம் கோஹோ லட்சணம் அப்படின்னு நாம தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னா, அந்த வியக்தியை பார்த்துதான் நாம கௌஹு கௌஹுன்னு விவகாரம் பண்ணுவோம். சாஸ்திராதிமத்துவம் இந்த மகிஷாதிகள்ல இல்ல, அதனால அந்த இடத்துல கௌஹு கௌஹுன்னு நாம விவகாரம் பண்றதில்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டேன்னா, கோவுக்கு அசாதாரண தர்மம் சாஸ்திராதிமத்துவம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிற பட்சத்துல கௌஹு கௌஹு அப்படின்ற விவகாரம் நம்ம பண்றோம். இப்ப லக்ஷணஸ்ய என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவகாரா பிரயோஜனம். இப்போ இது எப்படி அனுமானமா சொல்றது? கௌஹு கௌரிதி வியவஹர்த்தவ்யா, கௌஹு கௌரிதி வியவஹர்த்தவ்யா சாஸ்திராதிமத்வாத். அப்போ இந்த அனுமானத்தினால நமக்கு என்ன தெரியுது? கோல சாஸ்திராதிமத்துவம் இருக்குன்றதுனால கௌஹு அப்படின்னு விவகாரம் பண்றோம் அப்படின்னு தெரியாது. இந்த பட்சத்துல வியாவிருத்தி பின்னத்துவம்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை.
அதாவது சாஸ்திராதிமத்துவம் கௌரிதி வியவஹார ஔபைகம். சாஸ்திராதிமத்துவம் கௌரிதி வியவஹார ஔபைகம் கோத்வ சமணியத்வாத் அப்படின்னு ஒரு அனுமானம் வச்சுக்கோங்க. சாஸ்திராதிமத்துவம் கௌரிதி வியவஹார ஔபைகம் சாஸ்திராதிமத்வாத் அப்படின்னு ஒரு அனுமானம் வச்சுக்கோங்க. இந்த அனுமானத்துல எப்படி முன்னாடி கௌஹு கவேதர பேத அனுமாபகம் கோத்வ சமணியத்வாத், சாஸ்திராதிமத்துவம் கவேதர பேத அனுமாபகம் கோத்வ சமணியத்வாத் அப்படின்ற அனுமானத்துல கவேதர பேதத்துல விபிச்சார சங்க வந்து வியாவிருத்தி பின்னத்துவம்னு ஹேதுல போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துலயும் விபிச்சார சங்க வரும். சாஸ்திராதிமத்துவம் கௌரிது வியவஹார ஔபைகம் கோத்வ சமணியத்வா, இந்த இடத்துலயும் அதே மாதிரி விபிச்சார சங்க வரும். ஆனா இந்த இடத்துல வந்து இதர பேத பின்னத்துவம் வியாவிருத்தி பின்னத்துவம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, வியாவிருத்தி அதாவது கவேதர பேதா கௌரிதி வியவஹார ஔபைகமாவும் ஆகிறது. கவேதர பேதா கௌரிதி வியவஹார ஔபைகமாக ஆகிறது. எப்படி சாஸ்திராதிமத்துவம் கோவுக்கு அசாதாரண தர்மமாக இருக்கோ அந்த மாதிரி கவேதர பேதம் கூட கோவுக்கு அசாதாரண தர்மமாக இருக்கின்றதுனால கௌரிதி வியவஹாரத்துக்கு அது சாதனமாகிறது. அப்போ அந்த பட்சத்துல வந்து நம்ம வந்து வியாவிருத்தி பின்னத்துவம்ன்றது போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். இதுதான் இந்த பங்கினால சொல்ல வர்றது. வியவஹாரஸ்யாபி லக்ஷண பிரயோஜனத்தேது கௌரிதி வியவஹாரஹ சாஸ்திராதிமத்வ ரூப லக்ஷண பிரயோஜனகா அப்படின்ற பட்சத்துல வியாவிருத்தி பின்னத்துவம் து நதேயம். ஏன் வியாவிருத்தேரபி வியவஹார சாதனத்வாத் கவேதர பேதா எப்படி சாஸ்திராதிமத்துவம் கௌரிதி வியவஹாரத்துக்கு சாதனமாக ஆகிறதோ அந்த மாதிரி கவேதர பேத ரூபமாக இருக்கக்கூடிய வியாவிருத்தி கூட கௌரிதி வியவஹாரத்துக்கு சாதனமாக ஆகிறது அப்படின்னு இந்த தூஷணத்ரயம் அதை பத்தின விசாரங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. இதோட இதுக்கு மேல புது விஷயம் ஆரம்பம். நானும் குணவத்வம் ந திரவிய சாமானிய லட்சணம் ஆத்யக்ஷணே உற்பன்ன வினஷ்ட திரவியே ச அவ்யாப்தே இது சேத். என்ன சொல்றா, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பங்கு இருந்தது? திரவியத்துவ ஜாதிமத்துவம் குணவத்வம் வா திரவிய சாமானிய லட்சணம் அப்படின்னு ஆரம்பிச்சு திரவியத்துக்கு என்ன லட்சணம், திரவியத்துவ ஜாதிமத்துவம் குணவத்வம் இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு திரவியத்துக்கு லட்சணம் அப்படின்னு ஆரம்பிச்சு லட்சணம்னா என்ன, தூஷணத்திரய ரஹிதா தர்மஹா லட்சணம் அப்படி போய் தூஷணங்கள் 3 விதமான தூஷணங்கள் அவ்யாப்தி அதிவியாப்தி அசம்பவ அதெல்லாம் பிரதிபாதனம் பண்ணி இந்த விசாரங்கள்லாம் முடிஞ்சு இப்போ திருப்பி அந்த விஷயத்துக்கே வர குணவத்துவம் திரவியஸ்திய லட்சணம்னு சொன்னேன் இல்லையா, அது வராதில்ல அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா அவ்யாப்தி வருதுன்னு சொல்றான். எப்படி அவ்யாப்தி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கட்டம் உண்டாகிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு திரவியம் உண்டாகிறது. உண்டாகக்கூடிய திரவியத்துல முதல் க்ஷணமானது திரவிய உற்பத்தி க்ஷணம். திரவியம் உண்டாகிற க்ஷணம் தான் முதல் க்ஷணம். அது உண்டானதுக்கு அப்புறம் 2வது க்ஷணத்துலதான் குணங்கள்லாம் வருது, ரூபாதிகள்லாம் வருது. முதல் க்ஷணம் அதாவது திரவியம் உண்டாகிற க்ஷணத்துல
ரூபங்கள்லாம் கிடையாது. இப்ப ஒரு கட்டம் உண்டாகிறது வச்சுக்கோங்க, முதல் கபாலாதிகள்ல வச்சிருந்து ஒரு கட்டம் வருது. அந்த கட்டம் உற்பத்தி ஆகிற க்ஷணம் முதல் க்ஷணத்துல ரூபாதிகள்லாம் கிடையாது. ரெண்டாவது க்ஷணத்துலதான் ரூபாதிகள்லாம் குணங்கள்லாம் வருது. அப்ப என்ன அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? குணவத்துவம் திரவியஸ்ய லட்சணம்னு சொன்னீர். இந்த முதல் க்ஷணாவச்சின்னமான கட்டம் இருக்கோ இல்லையோ அதுவும் திரவியம்தான். ஆத்திய க்ஷணாவச்சின்னமான கட்டமும் திரவியம்தான். அந்த கட்டத்துல இந்த ரூபாதி குணங்கள்லாம் இல்லைங்கிறதுனால அந்த லட்சிய ஏகதேச அவிருத்தித்வம், லட்சியம் திரவியம், எல்லா திரவியம் எடுத்துக்கோங்க, ஆகாஷாதிகள்லாம் எடுத்துக்கோங்க. அது ஏகதேசா உற்பத்தி க்ஷணாவச்சின்ன கடக, உற்பத்தி க்ஷணம், அந்த கட்டம் உண்டாகிற முதல் க்ஷணம், அந்த க்ஷணத்துல கடத்துல எந்த குணமும் இல்லைங்கிறதுனால, லட்சணம் இல்லைங்கிறதுனால லட்சிய ஏகதேச ஆவர்த்தித்வம் அவ்யாப்தி அந்த கடத்துல வந்துடுத்துன்றதுனால குணவத்துவம் திரவியத்துக்கு லட்சணமாகாது அப்படின்னு சொல்றான். ஒண்ணு. ரெண்டாவது, முதல் க்ஷணத்துல கட்டம் உண்டாயிடுத்து, ரெண்டாவது க்ஷணத்திலேயே கட்டம் நஷ்டமாயிடுத்து. திரவியம் முதல் க்ஷணத்துல உண்டாயிடுத்து, ரெண்டாவது க்ஷணத்துல அந்த திரவியம் நஷ்டமாயிடுது. இப்படி இருக்கிறச்ச அந்த கடத்துல குணம் உண்டாகிறதுக்கான அவகாசமே இல்லை. உண்டாகணும்னா ரெண்டாவது க்ஷணத்துலதான் உண்டாகணும். ஆனா ரெண்டாவது க்ஷணத்துல கட்டமே இல்லையே. அப்போ முதல் க்ஷணத்துல கட்டம் உண்டாயிடுத்து, ரெண்டாவது க்ஷணத்துல கட்டமே இல்லை. அப்போ அந்த மாதிரி கட்டத்துல குணம் அப்படின்றதே சம்பவிக்கலைங்கிறதுனால குணவத்துவம் திரவியஸ்ய லட்சணம்னு சொன்னேன். ஆனா அந்த உற்பன்ன வினஷ்ட கட்டம் கூட திரவியம்தான். அந்த திரவியத்துல குணவத்துவம் லட்சணம் இல்லைங்கிறதுனால அவ்யாப்தி வருது. அப்படின்றதுனால குணவத்துவம் லட்சணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சங்க பண்றான் பூர்வபக்ஷி. நானும் குணவத்துவம் திரவிய சாமானிய லட்சணம் ஆத்யக்ஷணே உற்பன்ன வினஷ்ட திரவியேச்ச அவ்யாப்தே கிடையாது. குணவத்துவம்ன்றத கொஞ்சம் நம்ம பரிஷ்காரம் பண்ணிக்கலாம். குணவத்துவம்ன்றத நீங்க யதாஸ்ருதமா எடுத்துட்டேன், அப்படியே உள்ளத உள்ளபடியே எடுத்துட்டேன், அப்படி எடுத்துக்கூடாது. அது கொஞ்சம் பரிஷ்கிருதமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். எப்படி குணவத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, குணசமானாதிகரண சத்தாபின்ன ஜாதி மத்வம், குணசமானாதிகரண சத்தாபின்ன ஜாதி மத்வம். இதுதான் நாங்க சொல்லக்கூடிய குணவத்தம். நீங்க அப்படியே பொதுவா புரிஞ்சுட்டே குணவத்தம்னா அப்படியே குணம் எதுக்கு இருக்கோ அது குணவத்தம் அப்படின்னு அப்படி கிடையாது. இந்த மாதிரி குணவத்தம் சொல்றோம். குணசமானாதிகரண சத்தாபின்ன ஜாதி மத்வம், இதுதான் நாங்க குணவத்தம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றான். சரி, ஒரு இடத்துல நாம இதுல என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு திரவியத்துல, இது திரவியத்தினுடைய லட்சணம் இது, அதனால அந்த திரவியத்துல ஒரு திரவியத்துல சமன்வயம் பண்ணியும் பார்த்துடலாம். அப்புறம் எங்க அவ்யாப்தி சொன்னீங்களோ அந்த இடத்துலயும் அவ்யாப்தி இல்லைங்கிறதும் பார்த்துடலாம். இந்த குணசமானாதிகரண சத்தாபின்ன ஜாதி மத்வம் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஜாதிங்கிறதுல ரெண்டு விசேஷனம் இருக்கு. ஒண்ணு குணசமானாதிகரணம் அப்படின்னு ஒரு விசேஷனம், இன்னொரு விசேஷனம் சத்தாபின்னத்துவம் அப்படின்னு ஒரு விசேஷம். ஜாதியில ரெண்டு விசேஷனம். அப்போ எப்படி சொல்லணும்? குணசமானாதிகரண சத்தாபின்ன ஜாதி மத்வம், குணசமானாதிகரணா சத்தாபின்னா யா ஜாதி தாதிருஷ ஜாதி மத்வம் அப்படின்னு நாம சொல்லணும்.
இப்போ குணசமானாதிகரணத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, குணாதிகரண விற்த்தித்வம். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் பரிபாஷை. தத் சமானாதிகரணத்துவம் அப்படின்னா தததிகரண விற்த்தித்வம். கட சமானாதிகரணத்துவம் கடாதிகரண விற்த்தித்வம். பன்னி சமானாதிகரணத்துவம் பன்னியதிகரண விற்த்தித்வம். பட சமானாதிகரணத்துவம் பட்டாதிகரண விற்த்தித்வம். கோத்வ சமானாதிகரணத்துவம் கோத்வாதிகரண விற்த்தித்வம். அப்போ அந்த மாதிரி குணசமானாதிகரணத்துவம் அப்படின்னா குணாதிகரண விற்த்தித்வம். அப்ப என்ன லட்சணம் கிடைச்சது நமக்கு? குணாதிகரண விருத்தி பக்தா பின்னா யா ஜாதி தாதுஷ ஜாதிமத்வம் அப்படின்னு நமக்கு லட்சணம் கிடைச்சது. குணாதிகரண விருத்தி பக்தா பின்னா யா ஜாதி தாதுஷ ஜாதிமத்வம் அப்படின்னு நமக்கு லட்சணம் கிடைச்சது. இப்போ சமன்வயம் பண்ணலாம். இது வியாக்கியானம், இந்த பங்கிக்கு வியாக்கியானம் முடிஞ்சிருக்கு. இப்போ நாம ஒரு திரவியத்துல சமன்வயம் பண்ணணும். என்ன திரவியம் எடுத்துக்கலாம்? இந்த ஸ்வேத வஸ்திரம். ஸ்வேத வஸ்திரம்ங்கிறது ஒரு திரவியம். இந்த திரவியத்துல சமன்வயம் பண்ணலாம். ஸ்வேத வஸ்திரத்துல இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு கேட்டா ரூபம், ஸ்வேத ரூபம். அந்த குணஹா ஸ்வேத ரூபம். ததாதிகரணம் பட்டஹா. குணாதிகரண விருத்தி ஜாதி பட்டாதிகரண விருத்தி ஜாதி அப்படின்னா திரவியத்துவ ஜாதி. பட்டம்ங்கிறது திரவியம், அதனால பட்டத்துல இருக்கக்கூடிய ஜாதி திரவியத்துவ ஜாதி. அப்ப பட்டாதிகரண விருத்தி ஜாதி ரூபாதிகரணம் பட்டஹா பட்டவிருத்தி ஜாதி திரவியத்துவ ஜாதி. இந்த திரவியத்துவ ஜாதி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா சப்தாபின்ன ஜாதி ஆகிறது. அதாவது திரவியத்துல திரவியத்துவ ஜாதி, குணத்துல குணத்துவ ஜாதி, கர்மால கர்மத்துவ ஜாதி. சாமானியாதிகள்ல ஜாதி எல்லாம் கிடையாது. சாமானியத்துவ ஜாதி விசேஷத்துவ ஜாதி இப்படிலாம் கிடையாது. திரவிய குண கர்ம சூயேவ ஜாதி ஸ்வீக்கிரியதே. திரவியே திரவியத்துவம், குணே குணத்துவம், கர்மணி கர்மத்துவம். திரவிய குண கர்மசு ஒரு ஜாதி ஒத்துக்கிறான். மூணுத்திலையும் அனுகதமான ஒரு ஜாதி ஒத்துக்கிறான். அது என்ன ஜாதின்னு கேட்டீங்கன்னா சப்தா ஜாதின்னு பேர். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ குணஹா ரூபம், ரூபாதிகரணம் வஸ்திரம், வஸ்திர விருத்தி ஜாதி திரவியத்துவ ஜாதி. அந்த திரவியத்துவ ஜாதிங்கிறது சப்தா ஜாதி கிடையாது. சப்தா ஜாதிங்கிறது திரவிய குண கர்மா மூணுத்திலையும் இருக்கக்கூடிய ஜாதி. திரவியத்துல இருக்கக்கூடிய ஜாதி திரவியத்துவ ஜாதி. அப்ப திரவியத்துவ ஜாதி வேற, சப்தா ஜாதி வேற. அப்போ சப்தா பின்னா ஜாதினா திரவியத்துவ ஜாதி, குணாதிகரண விருத்தி ஜாதினா திரவியத்துவ ஜாதி. அப்போ குணாதிகரண விருத்தி சப்தா பின்னா யா ஜாதி திரவியத்துவ ஜாதி. அப்பேற்பட்ட திரவியத்துவ ஜாதி மொத்தம் 9 திரவியங்கள்லயும் இருக்கு. அதே மாதிரி முதல் கணம் உண்டாகக்கூடிய திரவியத்திலையும் இருக்கு. உண்டாகி 2வது க்ஷணத்துல நஷ்டமான திரவியத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது எப்படி? முதல்ல குணம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ ஜாதி மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சங்கை வருது. முதல்ல முதல் க்ஷணத்துல திரவியம் உண்டாகிறது, 2வது க்ஷணத்துல தான் குணம் உண்டாகிறது. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? முதல் க்ஷணத்துல உண்டாகக்கூடிய திரவியத்திலையும் திரவியத்துவம் இருக்கு, ஜாதி இருக்குன்னு சொல்றேன். அதே 2வது க்ஷணத்துல ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணம்ன்றது உண்டாகக்கூடிய வஸ்து, உண்டாகக்கூடிய பதார்த்தம் குணம்ங்கிறது. அதாவது கடத்துல ரூபம் உண்டாகிறதுன்றது உண்டாகக்கூடிய பதார்த்தம், அந்த ரூபம். ஜாதி அப்படி கிடையாது. ஜாதின்றது நித்தியம், ஜாதின்றது நித்யா. அப்போ கடத்துல கடத்துவ ஜாதி, திரவியத்துவ ஜாதி, சப்தா ஜாதி இதெல்லாம் ஆல்ரெடி அந்த ஜாதிகள்லாம் இருக்கு. இப்போ உண்டாகக்கூடிய க்ஷணத்திலேயே அந்த கடத்துல கடத்துவ ஜாதி இருக்கு, திரவியத்துவ ஜாதி இருக்கு.
அப்போ குணம்தான் இல்ல, அதனாலதான் அவ்யாப்தி சொன்னோம். திரவியத்துவ ஜாதிங்கிறது குணாதிகரண விருத்தி சத்தா பின்னமாக இருக்கக்கூடிய திரவியத்துவ ஜாதிங்கிறது ஆத்தியக்ஷணாவச்சின்னமான கடத்திலையும் உற்பன்ன வினஸ்தமான கடத்திலையும் இருக்குங்கிறதுனால சமன்வயமாகிறது. அதனால அவ்யாப்தி தோஷம் வராது அப்படின்னு பரிஷ்காரம் பண்ணி சொல்றான். குணாதிகரண விருத்தி சத்தா பின்ன ஜாதிமத்துவம் திரவியத்திய லட்சணம். குணவத்துவம் திரவியத்திய லட்சணம்ன்றதுக்கு இது பரிஷ்கிருதமான லட்சணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதுவரையும் புரிஞ்சது அவங்களுக்கு? ஆச்சாரியா, சத்தா பின்ன ஜாதி மற்றும் சத்தாவை தவிர்த்து வேறுபட்ட ஜாதி. கடபின்னஹா பட்டஹா அப்படின்னா கடத்தை விட வேறுபட்டதுன்னு அர்த்தம். பட்டம் கடபின்னஹா பட்டஹா அப்படின்னா என்ன தாத்பரியம்? கடத்தை காட்டிலும் வேறுபட்டது பட்டம். வேறுபட்டது திரவியத்துவ ஜாதி. இங்கிலீஷ்ல தெரிஞ்சா சொல்லுங்க யாராவது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க இந்த இதுல விஷாலாட்சின்னு ஒருத்தர் இருக்காருன்னா, அப்புறம் மாதங்கின்னு ஒருத்தர் இருக்கா. மாதங்கிங்கிறவ யாரு அப்படின்னா விஷாலாட்சி காட்டிலும் வேறுபட்டவள் அப்படின்னு. விஷாலாட்சி பின்னா மாதங்கி அப்படின்னா புரியுது உங்களுக்கு? புரியுது. அந்த மாதிரி சத்தா ஜாதி திரவியத்துவ ஜாதி அப்படின்னு ரெண்டு ஜாதி இருக்கு. இந்த திரவியத்துவ ஜாதிங்கிறது சத்தா ஜாதியை காட்டிலும் வேறுபட்ட ஜாதி அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்ப எதுக்கு ரெண்டு விசேஷனம் போட்டிருக்கா இந்த ஜாதியில? குணாதிகரண விருத்தித்வம் பின்னத்துவம் அப்படின்னு ரெண்டு விசேஷணங்கள் ஜாதியில போட்டிருக்கா. குணாதிகரண விருத்தித்வம் சத்தா பின்னத்துவம் அப்படின்னு ரெண்டு விசேஷணங்கள் ஜாதியில போட்டிருக்கா. இது எதுக்காக போட்டிருக்கா அப்படின்னு இப்போ ஆலோசனை பண்ணோம். ஜாதி மத்தம் திரவியத்திய லட்சணம் அப்படின்னு வெறுமனே சொல்லாமே. ஜாதின்னா திரவியத்துவம் எடுத்துக்கோங்க. திரவியத்துவ ஜாதி மத்தம் திரவிய வர்த்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு கேக்குறா. இப்ப பதில் சொல்றா, குணத்துவ ஜாதி எடுத்துண்டு ஜாதின்னா குணத்துவ ஜாதி கூட எடுத்துக்கலாம். அப்ப குணத்துவ ஜாதி மத்துவம் குணே அஸ்தி அதிவியாப்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய லட்சணம் திரவியத்துக்கு சொல்றோம். அப்ப லட்சியம் திரவியம், லட்சணம் ஜாதி மத்துவம், ஜாதி மத்துவம் திரவியத்திய லட்சணம் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, திரவியத்துவ ஜாதி மத்துவம் எடுத்துட்டு திரவியத்துல சமன்வயானா பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஜாதினா குணத்துவ ஜாதி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? கர்மத்துவ ஜாதியும் எடுத்துக்கலாம். அப்ப இது எடுத்துக்கிற பட்சத்துல இந்த குணத்துவ ஜாதி மத்துவம் இந்த கர்மத்துவ ஜாதி மத்துவம் எங்க போகும்? லட்சியம் இல்லாததாக இருக்கக்கூடிய குணத்திலையும், அதாவது அலட்சியத்துல குணத்திலையும் கர்மத்திலையும் போகிறதுன்றதுனால அங்க அதிவியாப்தி வருது. அதை வாரணம் பண்றதுக்காக ஜாதியில ஒரு விசேஷணத்தை போடுறார். குணாதிகரண விருத்தித்வம் அப்படின்னு ஒரு விசேஷணத்தை போடுறார். நீங்க ஜாதி பதத்தினால குணத்துவமோ இல்ல கர்மத்துவமோ எடுத்துட்டு நீங்க அதிவியாப்தி சொன்னீர்கள், அந்த அதிவியாப்தி வராது. ஏன்னா எடுத்துக்கக்கூடிய ஜாதி குணாதிகரண விருத்தியா இருக்கணும். எடுத்துக்கக்கூடிய ஜாதி குணாதிகரண விருத்தியா இருக்கணும். பாருங்க, குணஹா ரூபம். ரூபாதிகரணம் என்ன? திரவியம் தான் ஆகும், குணம் ஆகாது, கர்மாவும் ஆகாது. ஏன்னா கர்மாவிலையும் குணத்திலையும் நாம குணத்தை ஒத்துக்கிறது இல்லை. குணாதிகரணம் என்ன ஆகும்? திரவியம் தான் ஆகும். அப்ப குணாதிகரண விருத்தி ஜாதின்னா வேற வழியே இல்லை, நாம திரவியத்துவ ஜாதி தான் எடுத்துக்கணும். குணத்துவ ஜாதியோ கர்மத்துவ ஜாதியோ எடுத்துக்க முடியாது. இப்ப அதை எடுத்துக்க முடியாதுன்ற பட்சத்துல
குணத்திலையும் கர்மாவிலையும் நமக்கு அதிவியாப்தி வராது. இப்போ என்ன அடுத்து, குணத்திலையும் கர்மாவிலையும் அதிவியாப்தி வாரணம்ன்றதுக்காக குணாதிகரண விருத்தி ஜாதி மத்வம் அப்படின்னு பரிஷ்காரம் பண்ணணும் சொல்லிட்டான். அதாவது ஜாதியில குணாதிகரண விருத்தித்வம் அப்படின்ற தளத்தை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி, இதை போட்டுக்கோங்க. குணாதிகரண விருத்தித்வம் ஜாதியில விசேஷமா போட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சப்தாபின்னத்துவம் எதுக்கு போட்டு அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் திருப்பியும் குணத்திலையும் கர்மாவிலையும் அதிவியாப்தி வருதுங்க. எப்படி? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சத்தா ஜாதிங்கிறது திரவியத்திலையும் குணத்திலையும் கர்மாவிலையும் இருக்கக்கூடிய ஜாதி சத்தா ஜாதி. இப்ப என்ன பண்ற? குணஹா ரூபம், குணாதிகரணம் கடஹா, தத்விருத்தி ஜாதினா எப்படி கடத்துவ ஜாதியோ எப்படி திரவியத்துவ ஜாதியோ அதே மாதிரி சத்தா ஜாதியும் ஆகிறது. குணஹா ரூபம், குணாதிகரணம் கடஹா, அதுல இருக்கக்கூடிய ஜாதி சத்தா ஜாதி ஆகும். எப்படி? சத்தா ஜாதி எங்க இருக்கும்னு சொன்னோம்? திரவியத்திலையும் குணத்திலையும் கர்மாவிலையும் இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ கடம்ன்றது திரவியம் தானே, இப்ப அங்க சத்தா ஜாதி கட்டாயம் இருக்கும். அப்போ குணாதிகரண விருத்தி ஜாதி சத்தா ஜாதி, அந்த ஜாதி எப்படி திரவியத்துல இருக்குமோ அதே மாதிரி குணத்திலையும் கர்மாவிலையும் இருக்க போறது. அப்போ குணாதிகரண விருத்தி சப்தா ஜாதி மத்வம் யதா திரவியே வர்த்ததே ததா குணே கர்மணி ச வர்த்ததே இது அதிவியாப்தி வந்துடுறது. இத பரிகாரம் பண்றதுக்காக குணாதிகரண விருத்தி நீங்க ஜாதி சப்தா ஜாதி எடுத்துட்ட இல்லையா, எடுத்துக்க வேண்டிய ஜாதி சப்தாவை தவிர்த்து வேற ஜாதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சப்தாபின்னத்துவம் அப்படின்னு ஒரு விசேஷம் ஜாதியில போட்டுட்டான். அப்ப இப்ப என்ன எடுத்து? குணாதிகரண விருத்தி சத்தா பின்னஹா சத்தா பின்னா யா ஜாதி தாதுஷ ஜாதி மத்தம். என்ன தாத்பரியம்? குணாதிகரணத்துல இருக்கக்கூடிய ஜாதி அதே சமயத்துல அந்த ஜாதி சத்தா ஜாதியாக இருக்கக்கூடாது. அப்ப வேற வழி இல்லாம என்ன ஜாதி கிடைக்கிறது நமக்கு? திரவியத்துவ ஜாதி ஒன்றிதான் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஜாதி மத்தம் உற்பன்ன வினட்ட கடத்திலையும் ஆத்தியக்ஷணாவச்சின்ன கடத்திலையும் நாம குறிப்பிட்ட அந்த 9 திரவியங்கள்லையும் அந்த திரவியத்துவ ஜாதி இருக்கிறதுன்றதுனால சமன்வயம் ஆகிறது. அதனால குணவத்வம் திரவியத்திய லட்சணம் அப்படின்னு சொன்னா என்ன தாத்பரியம்? குணாதிகரண விருத்தி சப்தாபின்ன ஜாதி மத்வம் அப்படின்னு அந்த குணவத்வம்ன்றதுக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுதா? ஆச்சாரியா, சத்தா ஜாதிங்கிறது என்னதுன்னு கேக்குறீங்களா? கடத்துல கடத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு இல்லையா? ஆமா. அந்த கடத்துவ ஜாதி எல்லா கடங்கள்லயும் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே மாதிரி திரவியத்துவ ஜாதி எல்லா திரவியங்கள்லயும் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இந்த மாதிரி சப்தான்னு ஒரு ஜாதி ஒத்துக்கிறான். எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திரவியத்திலையும் குணத்திலையும் கர்மாவிலையும் மூணுத்துல இந்த சப்தான்னு ஒரு ஜாதி ஒத்துக்கிறான். சத்தான அந்த ஜாதிக்கு பேர் திரவியத்துல திரவியத்துவம், குணத்துல குணத்துவம், கர்மாவில கர்மத்துவம். அது திரவிய குண கர்மாவில மூணுத்துலயும் ஒரு ஜாதி ஒத்துக்கிற அந்த ஜாதிக்கு பேரு சத்தா. 5 கர்மாக்கள்ல கர்மத்துவ ஜாதி ஒத்துக்கிற மாதிரி திரவிய குண கர்ம இந்த 3லயும் ஒரு ஜாதி ஒத்துக்கிறோம். அந்த ஜாதி சரி. இப்போ என்ன கேக்குறான்னா, குணாதிகரண விருத்தி சப்தாபின்ன ஜாதி அப்படின்னா என்ன ஜாதி ஆகும் ஆயிடுச்சு? இப்போ குணத்துவ ஜாதி கூட ஆகுது அப்படின்னு சொல்றான். குண அதிகரணம் வராது. இல்ல கரெக்ட் தான்.
குணாதிகரணம் திரவியம் தத் விருத்தி ஜாதிஹி திரவியத்துவ ஜாதிஹி அந்த ஜாதி சத்தா பின்னமாயமா எடுத்து அதனால திரவியத்துவ ஜாதி மட்டும் திரவியத்துல இருக்குன்னு சமன்வயம் பண்றோம் இல்லையா? இப்ப என்ன கேக்குறான்னா அடுத்த கேள்வி என்ன கேக்குறான்னா குணாதிகரணம் குணஹா தத் விருத்தி ஜாதிஹி குணத்துவ ஜாதிஹி அது சத்தா பின்னமாயும் இருக்கு அந்த குணத்துவ ஜாதி மட்டும் குணத்துல இருக்குன்றதுனால குணத்துல அதிவியாப்தி வருது அப்படின்னு சொல்றான். இனிமேல் இது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு பிரதீதி நாம எடுத்துக்கணும். அப்போ ஏகோ கடஹ அப்படின்னு ஒரே ஒரு கட்டம் அப்படின்னு பிரதீதி இருக்கா இல்லையா? நமக்கு ஒரே ஒரு கட்டம் ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் அப்படின்னு நமக்கு ஒரு பிரத்யம் பிரதீதி வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏகத்துவம்ன்றது ஒரு சங்கியா, குணம் அந்த குணம் கடத்துல இருக்கு. அதனால குணாதிகரணம் கடஹா தத் விருத்தி ஜாதி திரவியத்துவ ஜாதின்னு சொல்லி சமன்வயம் பண்றது. ரொம்ப சந்தோஷம். ஏகம் ரூபம் சொல்றோமா இல்லையா? சொல்றோம். அப்போ ஏகத்துவம் சங்கியா, அந்த சங்கியான்றது குணம், குணாதிகரணம் ரூபம், தத் விருத்தி ஜாதி குணத்துவ ஜாதி ஆகிறதா இல்லையா? எப்படி ஏகோ கடஹா ஏகம் ரூபம் அழகா பிரதீதி ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஏகோ கடஹா ஒரு கடம், ஏகம் ஒரு ரூபம். ஏகோ கடஹான்றதுல என்ன தெரியறது நமக்கு? கடத்துல ஏகத்துவம் சங்கியா குணம்னு தெரியறது. அதே மாதிரி ஏகம் ரூபம்ன்றதுல ரூபத்துல ஏகத்துவம் சங்கியா இருக்குன்னு தெரியறதுன்னு சொல்லணும் இல்லையா? ஆனா அந்த பொருளே அதுக்கு எப்படி அதிகரணமா? இப்போ ஏகத்துவம் சங்கியா கடத்துல இருக்கா? இருக்கு. அப்போ சங்கியாதிகரணம் என்ன எடுத்து? கடம். அதே மாதிரி ஏகம் ரூபம்ன்ற இடத்துல ஏகத்துவம் சங்கியா எங்க இருக்கு? குணத்துலதான் இருக்கு. அப்போ குணாதிகரணம் என்ன எடுத்து? குணத்துவம். குணாதிகரணம் குணம் எடுத்து. குணம். தத்விருத்தி ஜாதி குணத்துவ ஜாதி அந்த ஜாதி வந்து சத்தா பின்னமாகவும் ஆயிடுத்து. அப்போ குணாதிகரண விருத்தி சத்தா பின்ன ஜாதி அப்படின்னா குணத்துவ ஜாதி தாதச ஜாதி முக்கியம் குணே வர்த்ததே அதிவியாப்தி திருப்பி வருதோ இல்லையோ? ரூபங்கள் அதிவியாப்தி வருதோ இல்லையோ அப்படின்னு கேக்குறா. கேட்டா அவ பதில் சொல்றா, ஏகோ கடஹான்ற பிரத்யம் ஏகம் ரூபம்ன்ற பிரத்யம் வேற வேற. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பிரத்யம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா விஷயம் வேற வேற அப்படின்றான். ஏகோ கடஹா அப்படின்ற இடத்துல ஏகத்துவம் சங்கியா கடத்துல சமவாய சம்பந்தேன இருக்கும். புரிஞ்சுதா? ஏகம் ரூபம் என்ற இடத்துல ரூபத்துல வந்து ஏகத்துவ சங்கியா சமவாய சம்பந்தேன இல்ல சாமானாதிகரண்ய சம்பந்தேன இருக்குன்னு சொல்றான். அது பின்னாடி பார்க்கலாம். சாமானாதிகரண்ய சம்பந்தேனா என்ன சம்பந்தம்ன்றது பின்னாடி பார்க்கலாம். முதல்ல வைலட்சண்யம் நாம புரிஞ்சுக்கணும். ஏகோ கடஹா ஏகம் ரூபம் கிட்டத்தட்ட சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அந்த பிரத்யத்துல இருக்கக்கூடிய விஷயம் வேற, இந்த பிரத்யத்துல இருக்கக்கூடிய விஷயம் வேற. ஏகோ கடஹான்ற பிரத்யத்துல ஏகத்துவம் சங்கியா கடஹா அதிகரணம் இரண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சமவாயம். ஏகம் ரூபம்ன்ற இடத்துல ஏகத்துவம் சங்கியா ரூபம் அதிகரணம் இது ரெண்டுத்திலும் இருக்கக்கூடிய சம்பந்தம் வந்து சாமானாதிகரண்ய சம்பந்தா சாமானாதிகரண்ய பிரத்யாசக்தி அப்படிங்கிற ஒன்னா போட்டு நாம குழப்பிக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல வந்து நாம சமவாயேன தான் சொல்றோம். சமவாயேன குணாதிகரணம் தத்விருத்தி ஜாதி சத்தா பின்னாயா ஜாதி தாதச ஜாதி மட்டும்தான் லட்சணம்.
அப்போ ஏகத்துவம் சங்கியா ரூபத்துல சமவாய சம்பந்தேன இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. எந்த சம்பந்தத்தால இருக்கு? சாமானாதிகரண்ய சம்பந்தேன இருக்கு அப்படின்னு. புரிஞ்சுதா? நனு ஏவமபி ஏகம் ரூபம் இது வியவஹாராத் ரூபாதௌ அதிவியாப்திரிதி சேத் ந ஏகார்த்த சமவாயாதேவ, அதுதான் சாமானாதிகரண்ய சம்பந்தாதேவ அப்படின்னு அர்த்தம். சாமானாதிகரண்ய சம்பந்தாதேவ ஏகம் ரூபம் இது வியவஹார உபபத்தௌ, அந்த வியவஹாரத்தை உபாதனம் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல குணத்துல குணம் சமவாய சம்பந்தேன ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். குணத்துல குணம் சமவாய சம்பந்தேன கிடையாது. கிடையாது சொன்னா இந்த ஏகம் ரூபம்ன்ற பிரத்யம் எப்படி சுவாமி வருது அப்படின்னு கேட்டேன்னா, சமவாயின ஒத்துண்டுதான் இந்த பிரத்யத்தை உபாதனம் பண்ணணும்னு இல்ல. ஏகத்துவம் சங்கியா ரூபத்துல சாமானாதிகரண்ய சம்பந்தேன இருக்கு அப்படின்னு சொல்ல முடிகிற பட்சத்துல குணத்துல குணம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ சங்கியாதிகரணம் குணமாகாது திரவியந்தான் ஆகும். விருத்தி ஜாதி குணத்துவ ஜாதி ஆகாது திரவியத்துவ ஜாதி தான் ஆகும். அப்போ தாச ஜாதி மத்துவம் திரவியத்துல இருக்குன்னு சொல்லி சமன்வயம் பண்றோம். இது இந்த பங்கி விஷயம் முடிஞ்சிருக்கு. சொல்லுங்க. இப்போ சாமானாதிகரண்ய சம்பந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்னிய அதிகரண விருத்தி தூமகா. வன்னிய அதிகரணம் மகானசம், அங்க தூமம் இருக்கு. அப்போ வன்னிய அதிகரண விருத்தி தூமம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தூமத்துல வன்னி இருக்கு. எந்த சம்பந்தத்தால? சாமான அதிகரண சம்பந்தேனா. இதுதான் சொல்றேன். புரிஞ்சுது உங்களுக்கு? வன்னிய அதிகரண விருத்தி வன்னிய சமானாதிகரணா தூமம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தூமத்துல வன்னி இருக்கு. எந்த சம்பந்தத்தால? சாமானாதிகரண சம்பந்தேனா. அதே மாதிரி பிராணித்வம் கோத்வ சமானாதிகரணம். கோத்வாதிகரணம் கௌஹு, அங்க பிராணித்வம் இருக்கு. அப்போ பிராணித்வத்துல கோத்வம் இருக்கு. எந்த சம்பந்தத்தால? சாமானாதிகரண சம்பந்தேனா. அந்த மாதிரி இங்க ஏகத்துவ சங்கியா ரூபத்துல இருக்கான். எந்த சம்பந்தத்தால? சாமானாதிகரண சம்பந்தேனா. எப்படி? ஏகத்துவ சங்கியா எங்க இருக்கோ கடத்துல, அந்த கடத்துலதான் ரூபமும் இருக்கு. அப்போ ஏகத்துவாதிகரண விருத்தி ரூபம் ஆயிடுச்சுன்றதுனால ரூபத்துல சங்கியா சாமானாதிகரண சம்பந்தேன இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ரூபத்துல சங்கியா குணம் சாமானாதிகரண சம்பந்தேன இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலயே ஏகம் ரூபம் அப்படின்ற விவகாரங்கள்லாம் உபபாதனம் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல எதுக்கு நாம குணத்துல குணம் ஒத்துக்கணும் அப்படின்னு கேக்குறான். இதுதான் விஷயம். இந்த பங்கிக்கு அர்த்தம். ஏகார்த்த சமவாயாதேவ தாதிருஷ வியவஹார உபபத்தௌ குணே குண அனங்கீகாராத் அப்படின்னு இந்த திரவிய நிரூபணம் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் குண நிரூபணம். இது நாம அடுத்த பாட்டங்கள்ல பார்க்கலாம். இதோட திரவிய நிரூபணம் முடிஞ்சிருக்கு. ஆச்சாரிய, ஒரு சின்ன சம்சயம். சொல்லுங்க. இந்த தூமத்துல வன்னி இருக்குன்னு ஆறதா இல்ல வன்னியில தூமம் இருக்குன்னு ஆறதா? அது எப்படி சமானதிகரணம் எப்படி வருது அதுல? ஆமா, தூமத்துல வன்னி இருக்கிறதுனால வன்னியில தூமம் இருக்குன்னா எப்படி? ஆஹா, ஓ சாமானாதிகரண்யம்னா வச்சுக்கோங்களேன். இந்த கண்ணாடி, இந்த போன் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. இப்போ இது மேல மேல இருந்ததுன்னா இந்த போன் கண்ணாடி மேல சஞ்சோக சம்பந்தேன இருக்குன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இது ஒண்ணு புரிஞ்சுதா? போன் கண்ணாடி மேல இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்துக்கும் சஞ்சோகம் இருக்கு. அப்போ போன் கண்ணாடி மேல சஞ்சோக சம்பந்தேன இருக்கு. இது ஒரு விஷயம் விட்டுடுங்க. இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே டேபிள்ல வைக்கிறேன். அப்போ போன் போனுக்கும் கண்ணாடிக்கும் சஞ்சோகமே இல்லை, தனித்தனியா ஒரே டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ போன் கண்ணாடி மேல
சாமானாதிகரண்ய சம்பந்தேன இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்வேன்? போன் எந்த அதிகரணத்துல இருக்கோ, எந்த டேபிள்ல இருக்கோ அதே டேபிள்ல தான் கண்ணாடி இருக்கு. அப்போ போன் மேல இந்த கண்ணாடி மேல இந்த போன் வந்து சாமானாதிகரண்ய சம்பந்தேன இருக்கு. நீங்க மாத்தியும் சொல்லலாம், போன் மேல கண்ணாடி வந்து சாமானாதிகரண்ய சம்பந்தேன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா சார்? இப்ப புரிஞ்சுது. இப்போ நீங்க சரவணன்றது மெட்ராஸா நீங்க? ஆமா மெட்ராஸ் சார். இப்ப வந்து நான் வந்து உங்ககிட்ட இருக்கேன், எப்படி அப்படின்னு கேட்டா சாமானாதிகரண சம்பந்தேனா ஒரே இடத்துல மெட்ராஸ்ல தான் நீங்களும் இருக்கேன் நானும் இருக்கேன். அப்படி அப்போ இந்த பிராணித்துவம் கோத்துவம் அதே மாதிரிதான் கணக்கு. அதே மாதிரிதான் கோத்வாதிகரணம் கௌஹு, அந்த கௌல தான் பிராணித்துவமும் இருக்கு. ரெண்டும் ஒரே பேஸ்ல இருக்கிறதுனால இதுல அது இருக்கு அது இதுல இருக்குன்னு சாமானிய சமானாதிகரண சம்பந்தம் ஏற்படுறோம். அதை சொல்லணும். இதோட திரவிய பிரகரணம் முடிஞ்சிருத்து. இதுக்கப்புறம் குணஹா ஆரம்பிக்கிறது. இது வந்து வரும் பாடங்கள்ல பார்க்கலாம். சொல்லலாமா? ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரः.